உங்களுக்கு பிரியாணி கிரேவிங்ஸ் வந்துச்சுன்னா சிக்கனில் தான் வாங்கி பிரியாணி செய்யணும் அவசியம் இல்லை, எக்கில் கூட சூப்பராக டேஸ்ட்டாக பண்ணலாம். சிக்கன் பிரியாணி ஸ்டைலே இருக்கும். வாங்க எப்படி சரியா சொல்லி தரேன். அதுக்கு நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணாலும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ்ல தான் பண்ண போறேன். மெஷர்மெண்ட்லாம் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அரிசி இந்த மாதிரி செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு நல்லா ஊற வச்சிருக்கேன். தென் நான் இன்னைக்கு 1.5 டம்ளர் அரிசிக்கு 4 பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிறேன். தென் 3 சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். தென் ஸ்டவ் பற்ற வச்சதுக்கு அப்புறம் கடையை வச்சுட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கு பட்டோ லவங்கம் ஏலக்காய் அன்னாச்சி பூ சேர்த்ததுக்கு அப்புறம் ஆனியனை உடனே சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் நல்லா 3 டேபிள் ஸ்பூன் அவ்வளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தென் கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி ஆட் பண்ணிட்டு கூட 3 பச்சை மிளகாய் போட்டு அது கூட ஒரு பொடி அளவு புதினா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தென் தேவையான அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. வேற எந்த மசாலும் ஆட் பண்ணாதீங்க. கூட தயிர் கொஞ்சம் ஊற்றி நல்லா கிளறி வச்சுக்கோங்க. தென் ஒரு சைடில் வேக வச்ச முட்டையை நல்லா தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பேன் எடுத்துட்டு ஆயில் ஊற்றிட்டு உப்பு மிளகாய் தூள் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு முட்டையில கோடு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தென் சைடில் ரைஸ் வேகிறதுக்காக நல்லா மெஷர்மெண்ட் எடுத்து தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக லெமன் பிழிஞ்சு விட்டு சால்ட் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. தென் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி நல்லா சேர்த்துக்கோங்க. தென் ஃப்ரை பண்ணி வச்சிருந்த முட்டையை நல்லா மசாலோட சேர்த்து மேலே போட்டு டம் போட்டு மூடி வச்சிருங்க. 15 to 20 மினிட்ஸ் நல்லா டம் போட்டு ஓப்பன் பண்ணி பாருங்க. சூப்பரான எக் பிரியாணி ரெடி ஆயிடும். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சிக்கன் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம பேஜ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.